மகாராணி பேரு புகழும் தெரிந்த அழகு திருப்பொன்னாடு சம்டா சொல்லு. அழகு திருப்பொன்னாடு இன்னும் சம்டா என் தொண்டை அவ்வளவுதான். கஷ்டப்படுறதா வச்சுவா, கஷ்டமா இருந்தா இன்ன வரை இப்ப வரல ஆரம்பத்துக்கு மட்டும் சம்பளம் கூட கொலாய் மூட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன். செட்ல கோமாளில நினைச்சிட்டு இருக்கிறியா? சரி யாரு யாரையும் கூட பாக்குறியா? யாரு அவனா? சரி இறக்கி விட்டு தான் ஆடுங்க. அவனுக்கு இறக்கி விட்டுனா போதும். அன்னைக்கு சத்தியோட படுமாடி பண்ணி விட்டான். இன்னும் ஆடப்பள்ளம் கோமக்காடு என்றால் ஆமா நமக்கு ஒரு சொந்த தாய் திருநாடு. தாய் திருநாட்டில் சண்டைக்கு வரீங்க. நான் போய் உங்ககிட்ட சண்டைக்கு வரணும்னா மனசார சொல்லுங்க. இந்த உடம்பு பார்த்தா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு மனசு வரும். அடிக்கிறவா நமக்கு ஒரு சொந்த தாய் திருநாடு. தாய் திருநாட்டில் எழுந்தருடைய உலகமெல்லாம் அருள்பாலிக்கும் திருத்தி ஆதிபராசக்தி அம்பிகாவதி அவனை பத்தி அட பேசிட்டு கம்மன் பாடாடே. சரி யாரு உருவாதி இருக்கு அவுத்துட்டா அவனையா ஒத்துட்டான். அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி மாரியம்மனுக்காக வேண்டி ஊர் பொதுமக்கள் அனைவரும் பெறலாம் ஒன்றாக சேர்ந்து நமக்கு ஒரு இரவு நாடகம் அரங்கேற்றம். என்ன நாடகம்? என்று வைத்திருக்கூடிய நாடகம். என்ன கூத்து? நாடகம் நம்ம ஆடுற நாடகம் தாங்க. என்ன நாடகம் ஆடுறோம்? அவங்க ஊருக்காரங்க என்ன நாடகம் சொன்னாங்களோ அந்த நாடகம் தான். என்ன நாடகம் சொன்னாங்க? நம்ம ஆடுறத அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம ஏங்க அவங்க சொன்னது கேக்குறீங்களா நம்ம ஆடுறது கேக்குறீங்களா? நம்ம என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கோம்? இப்ப ஊருக்காரங்க நம்ம வந்து வெத்தலை பாக்கு கொடுத்தாங்கல்ல. ஆமா அவங்க என்ன நாடகம் சொன்னாங்களோ அந்த நாடகம் தான் ஆடிட்டு இருக்கிறோம். என்ன நாடகம்னு கேட்டா தாய் பக்காச்சோரன் சண்டை. அப்படி பக்காச்சோரன் சண்டை இல்லை என்றால் வாரணா மாதம், இல்லை என்றால் மும்மல கமல கண்ணி திருமணம். போதுமா? சண்டாளனே அண்ணா போய் உட்காருங்க அண்ணா போங்க. ஓய் வேணுமா? ஐயா பந்தரி கம்மல உட்காரு. தெரியாது கொடுத்துட்டேன் போனா கூட அடிக்க மாட்டேன்னு சொன்னல. அடிக்க மாட்டேன். ஐயோ அவருக்கு உயிர் தானே அவருக்கு தானே. ஆமா எதுக்கு வாங்கிட்டு போனா குடுத்துதான் தொலைய அடி வாங்கிட்டு போனா 2 அடி அட குடுனா நல்ல 2 கோட்டரை சம்பாரிச்சுக்கிட்டேன். இல்ல இல்ல மோந்து தான் பாத்து தாயேரி எவ்வளவு தூரம் அடிக்கிறீங்களோ அடிச்சு கொள்ளுங்கடா. சண்டைக்கு வரையா? தச்சியா கலவை அவசரம் நாங்க பாத்துக்க முடியும். சத்தமா பேசு. சண்டை வரையா? சண்டை கூத்து மேல அடிக்காதா நெப்பு. கூத்து மேல அவனை என்ன பாக்குற நீ கூப்பிட்டா மயிலாய் போச்சா போங்க. நின்னுக்கியா? புறா மயத்தை பிடிக்க புறா அடிச்சு கொள்ளுங்கடா. பார்த்தேன் மத்தவங்க
அடிக்கல வா தம்பி அடிக்கல்ற வாடா படும்பாணி எப்படி அலுவலக வைக்கிறது பாரு இன்று வைத்துள்ள நாடகம் பக்காசூரன் சண்டை சண்டை எனும் நாடகத்தை அரங்கேற்ற வைத்துள்ளோம். சரி. இந்நாடகத்தில் வேடமிட்டு வந்திருக்கிறேன். சரி. கேட சண்டை வரியா? நான் உங்ககிட்ட வருவேனா? நான் யார்? யார்? முன்ன செப்ப போடு. நான் வச்சுக்கிட்டு நான் வஞ்சகமே பண்றேன். அது இல்லைங்க அதோ. அறிவிக்கிறேன். சொல்லுங்க அம்மா பேட்ட ஓல இல்ல இருந்தாலும் நான் அப்படியே சொன்ன மாட்டேன். சொல்லுங்க இடம் அடியில குமிஞ்சு குமிஞ்சு பாக்குறேன். சாமி மகாராஜா கோமணம் கட்டிட்டு வந்துருக்கேன். என் பயிரை குறித்தடை உமது செவையில் ஒழுங்கா இல்லையா? ஒன்றும் புரியலைங்க. மன்னாதி மன்னன் மன்னாதி மன்னன் மகடமுடிவாத்தன் ராஜாதிராஜன் ராஜாதிராஜன் ராஜ மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் ராஜ கிரீடாதிபதி ராஜ கிரீடாதிபதி 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 இல்லடா ராஜ கிரீடாதிபதி. சரி இதை விட்டுருங்க, அடுத்தது சொல்லுங்க. சந்திர வம்சத்தில் பிறந்த சந்திரகுல வம்சத்தில் பிறந்த எமது பையர் 16,000 கஜேந்திர பலம் படித்த எமது பைரோ மத கொண்ட பீமே. அப்படி மதம் கொண்ட பீமனாக இருந்தாலும் சாமி இந்த பீமனையும் பெற்ற உங்களுடைய தாயும் தந்தையும் யாரு? எமது பை பீமனாக விட்டாலும் என்னை பெற்றெடுத்தார்களே பள்ளிக்கூடமா படிச்சிட்டு ஆமாடா. சரிங்க. தாய் என்னை பெற்றார்களே, உன்னையும் என் அன்பு தாய், அன்பு எங்க அம்மா, அம்மா, எங்க அப்பா, அப்பே யாருங்க? எப்படி என்ன பெற்றாங்க? நீ பிறகுறப்பட ஊருக்கு போயிட்டு எப்படி பெற்றாங்கன்னு தெரியுங்க. மூக்கல் விட்டுருவேன். இடம் மூக்கல் விட்டுரும் வாயில் விட்டுரும். சொல்லுங்க. வாழ்க என்னை 10 மாதம் 300 நாள் 3000 சுவடாடிகள் மேசி மேல தூக்கி போடு. இடம் மேசி மேல தூக்கி
என்னை பெற்றார்கள் அன்பு தெய்வங்கள் என்ன வாடாத பயிரா வருத்தமா சுமையா சுமர்த்தி கண்ணே மணியை கற்கட்டே தேடி அமுதே என்று என்ன பெற்றார்களே யாருங்க? எமது தாய். யாரு? ஆமா, உங்களோட பேர் என்னடா? என் பேரா? எங்க அம்மா பேரு குயிங்க. எங்க அப்பா பேரு தடி பேரு தான் தாண்டவராய. என் பேரு காம பேரு தான் காத்தவராய. இதுதாங்க என் கூட்டுக்காரி பேரு. உங்க கூட்டுக்காரி பேரு வண்டம் பெருத்த பாவாய். ஆமாங்க. அது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க, நான் போன ஒரு நாள் என்னம்மா பேருன்னு கேட்டேன். எங்க வீட்டுக்காரர் கேட்டு தெரிஞ்சுக்காங்கன்னுச்சு. இவனை கேட்டது பண்டம் பெருத்தவங்க அப்படி. ஆமாங்க. ஆனா பொண்டாடி பேர் நல்லா தான் இருக்குங்க. ஆனா பொண்டாடி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் பாக்கலாம்னு ஆசையா இருக்கு. யார பத்தி வேணாலும் சொல்லு, உங்க வீட்டுக்காரி பத்தி சொல்லாத. அந்த காசை வாங்கிக்கோ. என்ன பவுனா எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. பவுனான்னு கேட்டேங்க. ஏன் கழட்டிட்டு போயிருவாங்கன்றதானே கவரி. ஏமா தாய் யாருங்க? அம்மா. ஒரு ரூபா 2 ரூபா தான் போடுங்க அம்மா. அம்மா நீங்களே அம்மா தாயே கேட்டங்க. என் தாய் யார் தெரியுமா? சொல்லுங்க. பின்னாடி பாட்டு பாட வேணாம். எப்படி பாடுனேன்? எப்படி பாடுனீங்க? என்ன கீற்றதோ உதைக்கிறான். அப்படிதான் அல்ல மேல வச்சு மூச்சே நின்று போய் அப்படி உன்னை யாரு வேற கோச்சிட்டு போயிட்டான். கோவிட்டு போனதுக்கு எங்களை உன்னை யாரு வர சொன்னாங்க? கூப்பிட்டுறான். படுத்த தூக்கி போயிட்டான். கம்முனு வீட்டுல தூக்க வேண்டியது. எதுக்கு வந்தா போய் படுப்போம். ஏங்க சும்மா தானே இருக்கிறீங்க? போய் இல்ல சும்மா தான் இருக்கிறீங்க. மறுபடியும் வா பாச்சு நண்பா. மகாராஜா எனக்கு இன்றைய தெய்வங்கள் என் தாயா குந்தியம்மாள். இல்ல வேஷமா ஓ தாயார் குந்தியம்மாள். என் தந்தை யாரு? பாண்டு மகாராஜா. குந்தி மந்தாருக்கும் பாண்டுபுத்திர மகாராஜருக்கும் நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்க சரியாக 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தோம். யார் யாரு? தர்மன், 1, பீமன், 2, அர்ஜுனன், 3, நகுலன், 4, சகாதேவன். 5 பஞ்ச இப்படி 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தாலும் எங்களுக்கு அழகிய தங்கை யாரு? சங்குபதி.
சங்குபதி. வா. அப்படி சங்குபதியுடன் பிறப்பாக இருந்தாலும் என்ன பழிச்சு காட்டுறோம். உங்களை அவமானப்படுத்துறோம். இந்நேரம் ஒரு போர்டு போட்டிருக்கணும். சங்குபதி அப்படி சங்குபதியை உடன் பிறப்பாக இருந்தாலும் ஏங்க நீங்க ஆண்டவர்குடி நாடு என்னாடு? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணி இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமாங்க, அவன் சொன்னதே தான் அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் தான், நீங்கள இல்ல. நான் எனக்கு ஒரு காரியத்து பண்ணேன் நண்பா. ஓய், 1க்கு 2 வச்சுக்கிறீங்களா? அப்படி நாங்க பிறந்தாலும் நண்பா, புதிய வசதி காலத்தினால் என் தந்தையார் பாடுவாராஜன் மாட்டு வடிதார். சரி, மாண்டு முடிய பிறகு மாண்டவர்க்குள்ள இருப்பாருக்கு சொந்தம் என்று அத்தாபத்தன் குரு பெரியவர்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து எங்களை பாண்டவர் இவரையும் எங்கள் தாயாரா விரும்பப்பட்ட குந்தமதியோட 6 பேர்களையும் வாரணமதி நகரத்தை குடிப்போக வைத்தார்கள். சரி, அப்படி நாங்க குடிப்போகனாலும் நண்பா, என் பிரியமா காந்தாரிக்கும் பெரியப்பா திருநாட்டிற்கும் சரியாக 100 ஆண் மக்கள். சரி, நாங்க இருப்பது 5 பேர்கள், அவங்க இருப்பது 100 பேர்கள். சரிங்க, நாங்க 105 பேர்களும் 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பியா வாழ்ந்தோம். சரி, 10 வயது ஆனது கல்யாணம். சரிங்க, எத்தனால? ஏன் ஏன் என்ன காரணம் சொல்லுங்க சொல்லுங்க. உனக்கு எதிரி இருக்கிறாங்களா? எனக்கு எதிரி இருக்கிறாங்க. ஆறுது கந்துக்காரங்க. ஆமாங்க. அவன் எப்படி எதிரியா? ஏங்க என் கந்துக்காரன் எதனால எதிரி? எங்க ஊர்லயே நான் தாங்க உத்தமை. சரி, யாருகிட்டையும் கடை 1 ரூபா வாங்க மாட்டேங்க. யாருகிட்டயுமே கடை 1 ரூபா வாங்க மாட்டேங்க. சரி, இந்த சீசன்ல நான் வீட்டு வேலை கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கேன். சரி, வீட்டு வேலை கொஞ்சம் பாதி எல்லாம் 7 அடி மட்டும் ஏறிடுச்சு. மேல காங்கிரீட் ஊட்டுறதோட நிக்குது. எங்க ஊர்ல ஞாயிற்றுக்கிழமை வந்தா கந்து கொடுக்கறவரு கந்து வசூல் பண்றது வருவாரு. சரி, ஏண்டா கோமாளி, வீட்டு வேலை பாதியில என் வேலை கையில காசு இல்லைன்னு வீட்டு வேலை பாதியில நிறுத்தி விட்டுங்க. ஏண்டா? ஆமா, ஏண்டா கோமாளி, 7 அடி மட்டும் ஏறி மேல காங்கிரீட் ஊத்துறதோட ஏன் நிறுத்திருக்க? காசு ஒரு 50,000 நீ காங்கிரீட் ஊத்தி குடி போற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, கந்துக்கார வழியில வந்து கொடுக்குறேன், அப்படி ஏன் நம்ம வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த கந்து நானும் வாங்கிட்டு 50,000. ஞாயிற்றுக்கிழமை கண்டா போதுங்க, வண்டியை புடிச்சிட்டு நிக்கிறான். வண்டியை புடிச்சிட்டு நிக்கிறான். ஏ கோமாளி வந்து கந்த கட்டு, ஏ கோமாளி வந்து கந்த கட்டு அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை கண்டா ராவடி. நான் வந்து உங்ககிட்ட கந்து கேட்டனா? இல்லை, அவனே தானே கந்து கொடுத்தான். ஆமா, அதனாலதான் போற பக்கம் எல்லாம் கூத்தாடுற பக்கம் எல்லாம் விடிஞ்சா போதும் போய் வேண்டுதலை வைக்கிறேங்க. நண்பா
அஞ்சில் சிறமையது அறியாத பருவம் கொஞ்சம் சிறமையது எங்களுக்கு குழந்தை பருவம். சரிங்க. நாங்க அஞ்சில் சிறுவயதா இருக்கும் பொழுது எங்க குருவா விளையப்பட்ட துரோணர் நாங்க வில்வத்திகள் கற்றுக் கொண்டிருந்தோம். ஆமா. சரி. அப்பா எங்களை பார்ப்பதற்கு யார் வந்தாங்க? இந்த திருபுவனத்தை ஒரு நொடிக்கு சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் வந்தாரு. நாரத மகாமுனிவர். ஆமா. அப்பா வரும்பொழுது ஒரு கையில ஒரு பெலா கனி ஒன்று கொண்டு வந்தாரு. சரி. அந்த பெலாக்கனியை அறுத்து பார்க்கும் பொழுது எத்தனை சுளை இருந்தது? 105 சுளை இருந்தது. சரி. நாங்க இருப்பது எத்தனை பேரு? 105. அந்த சுளை இருப்பது 105. அப்ப அனைவற்ற பேரையும் வரிசையாக நிக்க வைத்து ஆளுக்கு ஒவ்வொன்னா கையில கொடுத்து வந்தாரு. சரி. யாரு? நாரதன், எங்க குரு துரோணர். சரி. அப்ப அந்த நேரத்துல நான் சற்று அந்தப்புறம் போயிட்டேன். சரி. ஒரு சுளை மீதியாக இருந்தது. அப்ப என் குரு கேட்டாரு, ஏப்பா ஒரு சுளை மீதியா இருக்கிறது, யாராவது வாங்காதவங்க இருக்கிறீங்களா அப்படின்னு எங்க குருவு கேட்டாரு. சரி. அப்ப அருகாமன்ற துரியோதனன், குருவே நான் தான் வாங்கல, அது என்னுடைய பங்குதான் அப்படி என்று துரியோதனன் சொல்லி வாங்கி வாயில போட்டு சாப்பிட்டு இருந்தோம். சரி. பெலா சொல்ல வாட்சி சும்மா இருக்குமா? பெலாக்கனி வாச்சோம் எப்படி இருக்கும்? நல்லா பீக்க வச்சு விட மோசமா இருக்கும். பீக்க வச்சு விடலாம் மனமா இருக்கும்டா. வாசம் வாசம் குருவே என்ன விட்டு என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? எருமா மணக்குது. என்ன சாப்பிட்டீங்க? எறும்பு மணக்குது இல்ல. என்ன விட்டு என்ன தின்னீங்க? நான் மீன் இப்பதாங்க சாப்பிட்டேன். தாயேடி அதோடா எங்க குரு விட்டு நான் கேக்குறேன். சரி. அப்ப என் குரு சொன்னாரு, நடத்த வச்சுட்டார். ஒரு சொல்ல மீதியா இருந்துச்சு, அது துரியோதனன் கொடுத்துட்டுப்பா, அது உன்னுதான் இருக்கும் அப்படின்னு என் குருவே எடுத்த சொன்னாரு. சரி. நம்ம சுளைய அவ வாங்குவதா அப்படின்னு கட்டவா வேலை எனக்கு தெரியும். இல்ல வந்து மாட்டவா இல்லைங்க வாடாங்கரை திரும்ப அந்த பக்கம் கைய மடக்கி ஓங்கி புடவை கிட்டே அவன் சொலையும் வந்து கீழே விழுந்துச்சு. ஓ, அவன் தின்னத ஒரு 2 சொல்ல வந்து கீழே விழுகுது. அப்ப யோசித்தான் துரியோதனன், என்னடா ஒரு ஆச்சரியம், ஒரு பெலா சுளைக்காக வேண்டி பெரியப்பார் மகன் என்று அறியாமல் நம்மள அப்படி அடிக்கிறானே, நாளை இந்த நாட்டை பிரித்தா 5 பகுதி நாடு, 100 பேருக்கு பகுதி நாடா அப்படி என்று நெஞ்சிலே வந்த வைத்த துரியோதனன் ஒன்றாய் இரண்டால் எடுத்து உரைத்தால் என்னைக்கு தகாத கொடுமைகளை செய்தான். நண்பா, அது மட்டுமா எனக்கு என்னது முக்கியம்? பொண்ணா சாப்பாடு இல்ல சண்டை. ஒண்ணு சாப்பாடு சண்டை. ஆமா. இந்த கதை எனக்கு எப்படி வந்தது? எப்படி? 1000 யானைகள் கட்டு இழுத்தாலும் இழைக்க முடியாம யமதண்டனுக்கு சரியா சவுச்சமா வட்ட இந்த கதை எனக்கு எப்படி வந்தது? யாரால் வந்தது? யாராருங்க சொல்லுங்க. கோமாளி படம்ல பாயிண்டா கேப்ப நடந்தது. ஆமா சொல்லுங்க வாங்க. ஒரு நாள் ஒரு தினத்திலே துரியோதனன் பட்டவன் யோசித்தான், பாண்டவர்களே நமக்கு சரிபரப்படுத்தவன் அந்த பீமனே ஆகும். அந்த பீமை இல்லனா பாண்டவர் 4 பேர்த்து சுலபமா கொண்டு போடலாம் அப்படி என்று எனக்கு விஷ சாப்பாட்டை குடித்து என்ன செய்தான்? என்ன? கட்டுக்கொடி பிடுங்கி கைய காலை கட்டி கடலை தூக்கி எறிந்தான். ஆமா. சரி. அப்ப அது பிளக்கு துபாரத்துல போய் விழுந்த நானு. அது எங்கே போனது? பாதாள உலகம். அந்த பாதாள உலகத்திலே நான் விழுந்த உடனே அந்த பாதாள உலகத்துல யாருக்கிறாங்க? நாக இனங்கள், சர்ப்பங்கள் அனைத்தும் என்ன வந்து கொத்தியது. யாரோ ஒரு நர மானிடன் நம்ம நாடத்தை வந்திருக்கிறான், யார் என்று தெரியவில்லை அப்படி என்று அனைத்து நாக இனங்களும் என்ன கொத்தியது. சரி. அப்ப நான் என்ன செய்தேன்? படுத்திருந்தவன் எந்திரிச்சு உட்கார்ந்தாய். ஓ, யார் நீங்க? ஆமா. நான் தின்னது விஷ சோறு, அந்த நாககணம்லாம் கொத்தது விஷம், விஷத்தோட விஷமாக எந்திரித்து நான் மயக்கத்தோடு நின்றேன். ஆமா. உட்கார்ந்த உடனே தண்ணி 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 என்று கேட்டு, சரி. அப்ப நாககணம்லாம் ஒன்றாக சேர்ந்து
யாரிடத்துல போய் சொன்னாங்க? ஆ, நாக இனத்தகர தலைவன் ஆ, நாகராஜ இடத்துல போய் முறையிட்டார்கள். சரி. சுவாமி யாரென்றே தெரியவில்லை. நம்ம நாகலோகத்திலே ஒரு நர மனிதன் கருத்த மேனி பெருத்த உடலோடு நாகலோகத்திலே இப்படி விழுந்தா நாங்க நாக கூட்டமெல்லாம் போய் குத்துறோம். அவன் சாகல படுத்தவன் எந்திரிச்சு உட்காந்து தண்ணி தண்ணிங்கிறான். அப்படி என்று நாகராஜத்துல போய் முறையிட்டார்கள். சரி. அப்ப நாகராஜன் சொன்னாரு, என்னன்னு? தண்ணி என்று கேட்டவிடத்திலே நம்ம நாகலோகத்துல ஆழகால விஷம் இருக்கிறது. சரி. 1000 கூட விஷம். அந்த விஷத்தை போய் எடுத்து கொடுங்க ஆ, அப்படி என்று ஆ, விஷத்தை எடுத்து கொடுத்தார்கள். சரி. நான் ஆ, அந்த விஷத்தை குடித்த உடனே ஆ, உட்கார்ந்திருந்தவன் ஆ. எந்திரிச்சு நின்ற மலை போல. இருக்கிறத விஷம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்து எந்திரிச்சு நிக்கிறீங்க. ஆமா. ஏ பையா. அப்ப பார்த்தான் ஆ, நாகராஜன், ஆ, ஐயா ஆ, உன்னை பார்த்தா ஒரு நாடாளு இளவரசன் போல் தோற்றமடைகிறது. ஆ. நீ யார் யார்? அப்படி என்று ஆ, நாகராஜன் இடத்துல கேட்டாரு. சரி. அப்ப நாகராஜன் இடத்துல சொன்னேன், ஆ, ஐயா நாங்க பாண்டவன் புல்லவர்கள், நாங்க பஞ்ச பாண்டவன் 5 பேர்கள், அதே தர்மருக்கு இளையவன், என் பேரோ முதகுண்டா பீமன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப உன் வீரம் தீரம் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். சரி. என் மகளை திருமணம் செஞ்சுக்கா அப்படின்னு நாகராஜன் சொன்னாரு. ஆ, நாகராஜத்துல சொன்னேன், ஆ, ஐயா ஆ. எனக்கு ஒன்னே சாப்பாடு இல்லையா சண்டை. சண்டை. இது 2 தான் எனக்கு. ஆ, உன் மகளோ ஆ, அழகலையும் அறிவிலையும் ஆ. ஆற்றலையும் சிறந்தவள். உன் மகளுக்கு ஆ. நான் தகுதியானவள் இல்ல. ஒரு நாள் ஒரு இடத்துல ஆ. என் தம்பியா வழங்கப்பட்ட ஆனாலும் அர்ஜுனன் இந்த வழியா வருவான். உன் மகள் நாகக்கண்ணிய என் மக தம்பிக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க சரி. அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வரும்பொழுது எனக்கு அன்பு பரிசாக என்ன கொடுத்தார்கள்? என்ன? 1000 யானைகள் கட்டி இழுத்தாலும் இழக்க முடியாமல் ஆ, இருக்கும் இந்த யமதண்டைக்கு சரிச்சமமான பண்ண ஆ. இது யமதண்ட கையில கொடுத்தாங்க. ஓ, இத. ஆமா. ஆ, இது இடது கையை விட்டு ஆ, வலது கையில தூக்கணும். ஆ. இடது கையில விட்டு வலது கையில. ஆமா. ஓ பையா. தூக்கிருப்பீங்க. அப்படி ஆ, நான் வாயை கொண்டு ஆ, அஸ்தாபுரம் வந்தேன். ஆ. அப்பயே துறையன் நினைச்சான் ஆ. என்னைக்கா இருந்தாலும் இவனை உயிரோட விடக்கூடாது அப்படி என்று துரியாயினர் ஆ. எங்களுக்கு எண்ணற்ற வன்கொடுமைகளை செய்தான். சரி. அந்த வன்கொடுமைகளை தப்பி பிழைத்து ஆ. இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? இங்க. வாரணவதம் என்ற நகரத்திலே குடியிருக்கிறோம். சரி. இருந்தாலும் ஆ. இன்றைய தினத்திலே நாங்க யார பார்க்கணும்? யாரு? என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனன், ஆ. என் தாயாகப்பட்ட உத்தமாதேவி, என் அண்ணன் தருமன் ஆ. அனைவற்று பெரிய பார்க்கிறோம். சரி. அந்த புறத்திலே என் அண்ணன் தர்மர் இருக்கிறார். என்னவென்று பெரிய அழைத்திருக்கார். என் அண்ணன் தர்மரை ஒன்று பார்க்க வேண்டும். வாங்க. பார்க்கலாம். Thank you.
நண்பர்களே, நானே தாங்க. இதோ சீரான இந்திரைக்கும் மாபெரும் தெய்வ சபை அருகாமல் என்ன யார் என்று புரிந்தாய்? நாங்கள் சொன்னால் தெரியும். சொல்ல வரைக்கும் கவனமுற்றி கேட்பேன். இருந்தாலும் ஏன் என்றால் இன்னைக்கு அடிக்காத வேஷம், அதனால் உங்களிடத்தில் நான் எதுவும் பேச மாட்டேன். அடிக்கக்கூடாதுன்னு சத்தமும் இருக்குதா? ஆமாங்க, நேற்றுதான் கிரி வேஷம் அந்த புழுத்து புழுத்தனீங்க, இன்னைக்கு அடிக்க மாட்டீங்கல்ல. இருந்தாலும் ஏங்க 23 புலிகேசி தானே நீங்க? ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? மீசை பார்த்தாங்க. போதையா? சரிங்க. அதனால ஆனப்பள்ளம் ஆனப்பள்ளம் அருகாமையில் கோம்பக்காடு, கோம்பக்காட்டுல வாசம் இருந்திய இதோ அக்கிலே பிறந்த அதிவேறு வன்னீசகாமணிகளும் இதோ பத்திரகாலுடைய வரப்பிரசாதத்தில் பிறந்த நாடார்மார்களும் அனைவற்ற ஒற்றுமையாக கூடி நமக்கு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா, அதனால அனைவற்ற பேர்களுக்குமே எந்த பகவான் தங்கமாக இருந்து நோயில்லாத வாழ்வு குறைவாத செலவுகளை பெற்று அம்மனுடைய அருள் பெற்று எந்தெந்த செஞ்சு வருகிறோம் என்று ஆண்டவனை பார்த்துகின்றேன். அதனால மகாபாரதம் அப்படி என்பது 18 பருவங்களை கொண்டது. என்னென்ன பருவம்? என்னென்ன பருவம்? ஆதி பருவம், சவா பருவம், வனப்பருவம், விராட பருவம், உத்தியோக பருவம், வீசுவர் பருவம், தோணர் பருவம், கர்ண பருவம், சல்லி பருவம், சப்தி பருவம், அனுசாசன பருவம், அசுமேத சொர்க்க பருவம் அப்படி கொண்டது 18 பருவங்களை கொண்டது இந்த மகாபாரதம். அதனால இந்த மகாபாரதத்துல இன்றைய வைத்திருடைய நாடகம். என்ன நாடகம்? ஓய், நீ சின்ன சிங்கார பொன்மேடையில் எனக்கு வச்சிருக்கிற கூத்து என்ன கூத்து? என்ன சொல்லு, அதுதான் சொல்லுங்க. அதனால பக்காசூரன் வதை, ஆமா, இடும்பி திருமணம், அரக்கமா மாளிகை அப்படிங்கிற நாடகத்துல நான் யாரு? யாரு? உங்களுடைய பேர் என்ன சொல்லுங்க. இல்லைங்க கேட்டுக் கொடுப்பது மனித குணம், ஏழாம் குடும்பம் தெய்வ குணம். அதனால அன்பு நண்பர்கள், பழைய நண்பர்கள், அதனால கணேசன் அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து எனக்காக வேண்டி 50 ரூபா கூட எடுத்திருக்கிறார். அவர் எந்த போது தங்கமாக இருந்து நோயில்லாத வாழும் குறைவில்லாத செல்வங்களை பெற்று பில்லி சூனி எதிராளி பகலை காத்து கருப்பு பேய் விசர்ஜித்து அழகாத 100 ஆண்டு ஆயுதங்களை பெற்று மும்மூர்த்தியுடைய அருளாளவும் ஆண்டவுடைய அருளாளவும் என்னென்ன செஞ்சு வருகிறோம் என்று ஆண்டவனை பார்த்துகின்றேன்.
வேந்தராகிய சந்திரகுலத்து வேந்தராகிய தருமன் விமன் விஜய நகர சகாதேவ சொல்லக்கூடிய நாங்கள் 5 அரசு மன்னர்கள். சரி. ஓ 5 அரசு மன்னர்கள். இந்த 5 அரசு மன்னர்கள்ல நீங்க யாருங்க? நீங்க உங்களுடைய பெயர்? 4 பேருக்கு மூத்தவரா விளங்கக்கூடிய உதிஷ்டன் சொல்லக்கூடிய பொறுமையே குணம் வாய்ந்த என்னுடைய பெயரோ தருமபுத்திர மகாராஜன். உண்மை. ஆமா. முள்ளு மேலேயே முள்ள முளத்தான் நடப்பேன். முளமாலையே நடந்தாலும் முள்ளு மேல உளருவாயா? நான் முள்ளு மேல. சரிங்க. முள்ளு மேலேயே கால் வச்சாலும் அந்த முள்ளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்படியே உதப்பேனா? சரிங்க. எத்தனை பேர்த்த வைப்பீங்கன்னு பாக்குறேன். இன்னைக்கு சிக்கிச்சு உனக்கு பேர் உதப்பையா. உதப்பையா. சரி. கொஞ்சம் பாடியா இருக்குது இல்ல அதனால. சரிங்க. ஏங்க அப்படி தாரா குறிப்பிட்ட தர்மபுத்திர மகாராஜனாக இருந்தாலும் உங்களை பெற்ற தாய் தந்தைகள் யாரு? என்ன என்ற தாய் தந்தைகள் இவர்கள் யாரு? அதற்கு 10 மாதம் சாமி 10 மாதம் 300 நாள் மொபைல் தட்சிணாட அங்கத்தில் சுமந்து பெற்ற உங்க தாய் தந்தை யாருங்க? அப்படின்னா என் தாய் குந்தாதேவி மத்ராதேவி. குந்தாதேவி மந்திராதேவி. தந்தை தாய் வழி இருந்தா தந்தையோட வேணுமில்ல? தந்தையார் யாருங்க? அப்படின்னா என் தந்தையோ பாண்டு மகாராஜன். தாயாக வழங்கக்கூடிய குந்தி மந்தாய்க்கும் தந்தையாக வழங்கக்கூடிய பாண்டுராஜனுக்கும் நீங்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள். நாங்கள் 5 பேர் பிறந்தோம். சரிங்க. 5 பேர் பிறந்தாலும் எங்களுக்கு நேருக்கு நேரான செம்ம விரோதிகள். இவர்கள் யாருன்னு தெரியுமா? யாரு? உனக்கு யாராவது உண்டா? எனக்கு தான் இருக்கிறாங்க. கந்துக்காரன் தான் முன்னே சொல்லிட்டு. அப்படியா? அந்த கண்டாவிட்டு போயிருந்தா என்னைக்கு சாகுவான்னு பாருங்க. அப்படின்னா உனக்கு அவன் தான் எது? எனக்கு யார் எதுக்கு தெரியுமா? யாரு?
அந்த 100 பேரும் நீ செம விரோதம். செம விரோதம். ஆமா. ஏன், எதனால, என்ன காரணம்? ஏண்டா அந்த நாயத்தை நீயே கேளு. எந்த நாயத்தை நீங்க சொல்றது? சொல்லக்கூடிய நாயத்தை. சரி சரிங்க. தேசமும் 56 நகரம். ஆமா. நாங்க இருப்பது 5 பேரு, அவங்க இருப்பது 100 பேரு. 100 பேரு அப்படின்னா 100 பேத்துக்கு போய் சாம்ராஜ்யம், நம்ம 5 பேத்துக்கு போய் சாம்ராஜ்யமா அப்படின்னு நீ சிறுமிதா இருக்கும் போது விளையம் வைத்த முளையிலேயே கிள்ளணும். காட்டுல விதைத்து முளைப்பு வரும்போது அந்த முளைப்பு கிள்ளிட்டா அது முளைக்காது. கோடாலி போட்டு வெட்ட தேவையில்லை. ஆமா. அப்படின்னு இந்த ஐவர்களையும் அடிப்பதற்காக என்ன செய்தான் தெரியுமா? மறந்துவே கலந்து வச்சான். அனைத்துக்குமே தப்பிச்சோம். தப்பிச்சிருந்தவர்களை பார்த்தார். சித்தாமகனாகிய வீசுமர், கங்கையின் புதல்வனாகிய வீசுமர் சொன்னாரு, ஏனென்றால் இந்த அஷ்டாபுரத்தை திருநாட்டினே இது பட்டம் கட்டி நாடாளணும் அப்படின்னு சொன்னார். அப்ப சொல்லும் பொழுது விதுரன் சொன்னார், என்ன சொன்னார்? ஏனென்றால் அந்த திருநாட்டினுக்கு நேத்திரம் இல்லாதவன், கண்ணு குருடு. அதனால நாட்டுடைய நன்மை என்ன, வருங்காலம் என்ன, செல்காலம் என்ன அப்படின்னு அந்த புரிஞ்சு அவன் பட்டம் கட்டி நாடாள முடியாது. ஆமா. அதற்காக விதுரன் சொன்னார், இது தருமரே பட்டம் கட்டி நாடாளட்டும், பாண்டராஜனே பட்டம் கட்டி நாடாளட்டும் அப்படின்னு சொன்னார். அப்ப தருமருக்கு பட்டம் கட்டி அதனால என் தந்தையாகிய பாண்டியராஜனை பட்டம் கட்டி நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தார். அப்ப நாட்டை ஆளும்போது என் தந்தையார் என்ன செய்ய தெரியுமா? குந்தாதேவி திருமணமே இல்லாம நாட்டை பட்டம் கட்டி ஆள முடியுமா? முடியாது. ஆனா பட்டம் கட்டுறது சரி, அவனுக்கு கல்யாணம் ஆகணும். அப்படிங்கும்போது எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அப்படின்னா குந்தி போசனுடைய மகளாகிய வளர்ப்பு மகளாகிய குந்தமாதேவிக்கு சுயவரம், சுயவரத்துல கலந்து என் தந்தையாகிய பாண்டியராஜன் குந்தாதேவி திருமணம் செய்தார். ஆமா, திருமணம் செய்து 2ஆம் தாரமாக மத்ராதேவி திருமணம் செய்தார். மச்சம தேசி ஆடக்கூடிய சல்லினுடைய தங்கச்சி. அந்த சல்லின நாட்டுல நாடே பறி போனது. அது போய் வெற்றி பெற்று கொடுத்ததனால் வெற்றிக்கறிகுறியாக மந்திராதேவி திருமணம் செய்தார். அப்ப திருமணம் செய்து ஒத்துமையாக இருக்கும்போது அப்ப என் தந்தையார் என்ன செய்தார்? உடனே காட்டுக்கு வேட்டைக்கு சென்றார். வேட்டைக்கு சென்ற இடத்துல உடனே அனுதண்ட மகாமணியுடைய கொடுத்த சாபம். அதனால மர்மமாக இருந்து ஆயுதம் தொடுத்ததனால் மருமகன் ஆயுதம் தொடுத்தனால் அவரு கொடுத்த சாபம். ஏனென்றால் எப்படி சாபம் அளித்தார்? எங்களுடைய வாழ்க்கை, இவருடைய இன்பமுடைய வாழ்க்கை மானாக வழியும் அடைத்து புனர்பூசி இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டே இல்ல. அப்படின்னா நீ எந்த பெண்ணை போய் சேர்றிய அவன் உடலை விட்டு உயிர் பிரியும் அப்படின்னு அவரு கொடுத்த சாபம். அது மட்டும் இல்ல, நாட்டுக்கும் சிமாதானத்துக்கும் உங்களுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். அப்ப அரமணை வந்து
பாண்டராஜன் என்ன செய்தார்? என்ன சிமாதத்தை அமர போய் போகும்போது அனுநந்த மகான் கொடுத்த சாபத்தை நினைச்சு பார்த்தார். இனிமேல் அந்த சிமாதம் நம்ம உட்காரக்கூடாது, கூடாது அமரக்கூடாது அப்படின்னு மகடத்தை வச்சு அழிச்சு சிமாதத்தை வச்சுட்டு இவருடைய அண்ணன் ஆகிய திருநாட்டு இடத்துலயே நாட்டாண்டுகிட்டது. சரி அப்படின்னு நாங்க ஐவராசர்களும் அதனால தாய குந்தமாதேவியும் இருசிங்கு விழுந்தோம். சரி அங்க சென்று காடெல்லாம் ஓட்டி நல்ல பயிர் பசு எல்லாம் விட்டு நாங்க சுகத்தோடு இருந்தோம். சரிங்க அந்த இருசிங்க விழுந்ததான் நாங்க 55 பாண்டவர்கள் எனக்கு பிறந்த இடம். சரி பிறந்த இடம். அப்ப என் தந்தை ஆகிய பாண்டிராஜன் ஒரு நாள் ஒரு இடத்துல நந்தவனத்துல மலர் எடுக்க போனார். ஆறு என் தந்தையாய் பாண்டு மகாராஜன். அதுல மலரெடுக்கு பெண் மலர் எடுத்துக்கிட்டு இருந்தா. மலர் எடுக்கும் போது அந்த பெண்ணு மேல பார்த்து ஆசைப்பட்டார். ஆறு என் தந்தையாய் பாண்டு மகாராஜன் ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டு பக்கத்தை நெருங்க 55 பாண்டல பிறந்து சின்ன சிறு வயது. அந்த சிறு வயதாக இருந்த போதும் அந்த அர்ஜுனனுக்கு சூழ்ச்சி இருந்தவன். அப்ப அர்ஜுனன் போய் தாய குந்தமாதேவி இல்ல அம்மா நந்தவனத்துல ஒரு அகபாவம் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப என் தாய் குந்தமாதேவி சாமி மன்னா சாமி மன்னான்னு ஒடியார அந்த நந்தவனத்துடைய பூங்கோதை சேர்ந்து உயிர் பிரிஞ்சு விட்டது. ஆமா அப்ப மங்களாதேவி பார்த்தா நம்மளால தானே பானம் கொடுத்து அது முன்னூறு கொடுத்து சாப்பிடும் தானே, அப்ப நாம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு மங்களாதேவியும் அதே இடத்துல சரி காலமானார். 2 பேரும் காலமாயி அந்த இடத்துல இருக்கும்போது அப்ப என் தாய் குந்தமாதி ஒண்டிதான். 55 பாடம் நாங்க 5 பேர். அப்ப சுகத்தோடு இருக்கும்போது அப்ப 856 வருஷம் ஆயுளாக படைத்த பீஷ்மர் சொன்னார். எப்படி? ஏனென்றால் ஐசாபுரத்துல 100 பேர் இருக்கிறாங்க. அதனால பாண்டவருடைய தந்தைய பாண்டுராஜனும் இறந்து விட்டார். அவங்களை மனத்தை விட்டு வைக்க முடியுமா? முடியாது. அப்ப 100 5 105 அதுல கூட்டிட்டு வந்து ஐசாபுரத்திலேயே 105 பேர் வாழட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பீஷ்மர் 856 வருஷம் பீஷ்மரை பார்த்து 5 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து அரண்மனை கூட்டு வந்தார். எங்க ஐசாபுரம் கொண்டு வந்து சேர்த்துறாரு. சேர்த்துற உடனே ஏண்டா ஒரு இடத்துல ஒரு நல்லதோ கெட்ட பெண்ணை தூரமா கொடுக்கணும்னா நம்ம வீட்டுக்கு வந்து அது உரம்புறதானே அன்னைக்கு உரம்புறதானே. அப்ப காட்டுல இருக்கிற பாண்டவர்கள் அப்ப அஷ்டாபுரம் வந்தா அது உரம்புறதானே அப்படின்னு அப்ப பீஷ்மர் சொன்னாரு 105 பேத்துக்கும் சமையல் அறையில அவங்க சமையல் செஞ்சு 105 பேத்துக்கு பரிமாறணும் அப்படின்னு சொன்னார். பீஷ்மர் சொன்னார். பிதாமகராஜுக்கு பீஷ்மர் சொன்னார். அப்ப சமையல் செஞ்சு அந்த இடத்துல 100 பேத்தையும் வரிசையா உட்கார வச்சாங்க. 100 பேத்தையும் வரிசையா உட்கார வச்சாங்க. பாண்டவர் 5 பேத்தையும் வரிசையா உட்கார வச்சு 105 பேரு குண்டாத்தியோட 106 பேர் எல்லாத்துக்கும் இலை வரிசையா போட்டாங்க. வரிசையா போட்டு அப்ப பீஷ்மர் சொன்னாரு ஏனண்டா என்ன பதார்த்தங்கள் செய்தீங்களே அந்த பதார்த்தங்களை பூராமே அந்த இலையில வெயி. ஆனா நான் சாப்பிட சொன்னா தான் சாப்பிடணும். 105 பேருக்கு பரிமாறி நான் எப்ப சாப்பிட சொல்றேன்னா அப்பதான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு பீஷ்மர்கிட்ட கட்டளை. ஏண்டா எல்லாமே பரிமாறியாச்சு. ஆனா பீஷ்மர் என்னைக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அப்பதான் நாம சாப்பிடணும். பசியா இருக்குது என்ன செய்யறது அப்படின்னு சிந்திச்சு கொண்டு இருந்தார். அப்பதான் பீஷ்மர் சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? ஏனண்டா எல்லாமே சாப்பிடணும், வயிறும் திருப்தி ஆகணும், சாப்பாடும் இருக்க கூடாது, ஆனா கைய மடக்காத சாப்பிடணும். அது எப்படி அப்பா திங்க முடியும்? அது கூட சொல்லி போகலாம். எனக்கு தெரிஞ்சா உங்க ராஜ்யம் போட்டு ஆட மாட்டேனா? சாப்பாடு சாப்பிடணும், வயிறு நம்பணும், சாப்பிடாதவும் இருக்க கூடாது, ஆச்சா கைய மடக்காத சாப்பிடணும். கையே மடக்காத எப்படிங்க சாப்பிட முடியும்? முடியவே முடியாது. முடியாதுங்க. ஏன் சாப்பிட முடியாது? ஏன் எப்படி எப்படிங்க திம்பீங்க? சாப்பாடு பிணையிறோம், பிணைஞ்சு இப்படிதான் சாப்பிடுவோம். கையை மடக்காத எப்படி வாய்க்குள்ள போவோம்? அதுல கைய மடக்காத சாப்பிடணும்னா அத்தனையிலேயே சூழ்ச்சி பெற்றவன் அர்ஜுனன். அர்ஜுனன் என்ன செய்தா தெரியுமா? சாப்பாட்டை பிசைஞ்சு பக்கத்தில் இருக்கும் தாய் குந்தமாதேவிக்கு சோத்த ஓட்டினார். இப்படி சரி கை மடங்குமா? மடங்கல. அதை எறிந்து மற்ற எல்லாத்துக்குமே பக்கத்தை உட்காந்துருக்கிறவங்களுக்கு அப்படியே சாதத்தை பேசி 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 எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டாரு. அந்த பௌர்ணமிக்கு வச்சு
கையை மடக்கல. கையை மடக்காத. சரி சரிங்க. அதனால சாப்பிட்டு நாங்க அஷ்டாபுரம் சுகத்தோடு இருக்கும்போது அப்பதான் பார்த்தார். ஏனென்றால் இந்த பாண்டவர்களை இந்த அஷ்டாபுரத்தை ஒத்திமை வைத்திருந்தோம்னா அடிக்கடி எங்களுக்கு பகை வந்துட்டே தான் இருக்கும். பகை வந்துட்டே தான் இருக்கும். இவங்களை எப்படியாவது பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை எங்க பிரிச்சு வச்சா தெரியுமா? பாண்டவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அடிக்கடி பகை வரும், சண்டை போர்களும் நடக்கும். அதனால இவங்களை பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு இந்த ஐவர் பஞ்ச பாண்டவர்களையும் வாரணாவரத்துல எங்களால குடியேற்றினாரு. அந்த வாரணாவரத்துல ஐவராசர்களும் குந்தாதேவியும் நாங்க 6 பேரும் வாரணாவரத்துல சுகத்தோடு இருக்கிறோம். எந்த மன குறைவும் கிடையாது. ஆமா. அப்படி இருந்தாலும் என் தம்பிமார்களும் எந்த குந்தமாதேவி அனைவற்ற வேலையுமே நம்ம சந்திக்க வேணும். அப்படி நான் பரவலத்துக்காக அனைவற்ற வேலையுமே கூட்டிட்டு போவோம் சீக்கிரம்.